லெபனானில் அடுத்தடுத்து பயங்கர சம்பவங்கள் பதிவாகின்ற நிலையில் நாட்டில் வாக்கி-டாக்கிகள் வெடித்ததில் 9 பேர் கொல்லப்பட்டதுடன் 300க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்றைய தினம் பேஜர்கள் வெடித்து சிதறியதில் 12 பேர் கொல்லப்பட்டதுடன் 2800 பேர் வரையில் காயமடைந்திருந்தனர். எனினும் பெயர்கள் அளவிற்கு வாக்கி-டாக்கிகள் லெபனானில் பயன்படுத்தப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அடுத்தடுத்து லெபனானில் இடம்பெற்ற தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு கரிசனை வெளியிட்டுள்ளது. பேஜர் தாக்குதல்களின் பின்னணியில் இஸ்ரேலிய உளவு பிரிவான மொசாட் மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் லெபனானில் வாக்கி-டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தின் சமாதானத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டத்தக்கது. பிரித்தானியாவில் எதிர்வரும் 2 நாட்களுக்கு புயல் வீசக்கூடும் என பிரித்தானிய வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய பகுதிகளுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை மேற்கு மத்திய தென்கிழக்கு தென்மேற்கு இங்கிலாந்து கார்டிஃப் மற்றும் ஸ்வான்சி ஆகிய பகுதிகளுக்கு முதல் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் வீசும் நேரங்களில் ஏற்படும் மின்னல் தாக்குதல் காரணமாக கட்டடங்கள் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 3 மணி நேரத்தில் 40 மில்லிமீட்டர் வரை மழை பொழியக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் பெரு வெள்ளங்களால் வாகனங்களில் பயணிப்பது ஆபத்தானதாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அதிகாலை 1 மணி முதல் நள்ளிரவு வரை 23 மணி நேரத்துக்கு வேல்ஸ் நாடு முழுவதற்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு இங்கிலாந்தின் லிவர்பூல், ஸ்டேக் ஆன் ஸ்டேண்ட், லைசெட் மற்றும் கர்ன்வால் ஆகிய பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நேரங்களில் மின்வெட்டுகள் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்பதோடு பொது போக்குவரத்து பாதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிய மாநிலத்தில் அடுக்குமாடி கட்டட தொகுதியில் வசித்து வந்த இலங்கை இளம் குடும்பஸ்தர் அவர் வசித்து வந்த அறையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் 34 வயதான இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்த நிலையில் 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுவிஸ் தகவல் தெரிவிக்கின்றன. திருகோணமலையை சொந்த இடமாக கொண்ட குறித்த இளைஞர் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தையும் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழ் குடும்பஸ்தரின் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பாக சூரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாக கூறப்படுகின்றது. இந்திய ஆயுத தயாரிப்பாளர்களால் விற்கப்படும் பீரங்கி குண்டுகள் ஐரோப்பிய வாடிக்கையாளர்களால் உக்ரைனுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. மேலும் மாஸ்கோவிலிருந்து எதிர்ப்புகள் இருந்தாலும் வர்த்தகத்தை நிறுத்த புதுடெல்லியில் தலையிடவில்லை என்றும் 11 இந்திய மற்றும் ஐரோப்பிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் வணிக ரீதியாக ராய்டர்ஸ் பகுப்பாய்வு தெரிவிக்கின்றது. ஆதாரங்கள் மற்றும் சங்க தரவுகளின்படி ரஷ்யாவிற்கு எதிரான உக்ரைனின் பாதுகாப்பை ஆதரிப்பதற்காக ஆயுதங்கள் பரிமாற்றம் 1 வருடத்திற்கு மேலாக நிகழ்ந்துள்ளது. இந்திய ஆயுத ஏற்றுமதி விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டு வாங்குபவருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துகின்றது. அங்கீகரிக்கப்படாத இடமாற்றங்கள் நடந்தால் எதிர்கால விற்பனை நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் அவரது இந்திய வெளியுறவு மந்திரி இடையே ஜூலை மாதம் நடந்த சந்திப்பின் போது கிரெம்ளின் குறைந்தது 2 சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சினை எழும்பியுள்ளது என்றும் 3 இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெடிமருந்து பரிமாற்றங்கள் பற்றிய விவரங்கள் முதன்முறையாக ராய்டர்ஸ் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வகை XEC கோவிட் தடுப்பு தற்போது 27 நாடுகளில் பரவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போலந்து, நோர்வே, லக்சம்பெர்க், உக்ரைன், போர்த்துகல், சீனா உள்ளிட்ட 27 நாடுகளைச் சேர்ந்த 500 மாதிரிகள் ஒரே ரகம் இருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஜெர்மனியில் அடையாளம் காணப்பட்ட XEC எனும் கோவிட் வைரஸின் புதிய திரிப்பு இதுவரை பிரித்தானியா, அமெரிக்கா, டென்மார்க் உள்ளிட்ட பல நாடுகளில் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் வேகமாக பரவத்தக்க சில புதிய புரதாவுகள் இந்த வைரஸ் கொண்டிருப்பதாகவும் தடுப்பூசி பயன்பாடு காரணமாக இந்த திரிப்பால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைந்துள்ளது என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நைஜீரியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் அங்குள்ள சிறைகளில் இருந்து 274க்கும் அதிகமான சிறை கைதிகள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரிய சீர்திருத்த சேவை இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு தப்பியோடிய
தொடர்புடையவர்களின் தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை தேடும் நடவடிக்கையில் அந்த நாட்டு காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கைதிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நைஜீரியாவில் நிலவும் மழையுடனான காலநிலையினால் இதுவரை 269 பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் 6,40,000 பேர் வரை காணாமல் போயுள்ளனர். பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மனி புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் மதியம் 2:11 மணியளவில் ரிக்டர் அளவில் 6.0 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பப்புவா நியூகினியாவில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இதேவேளை பெருவழிப்பு உள்ளிட்ட பிற பாதிப்புகள் பற்றிய உறுதியான தகவல் எதுவும் வெளிவரவில்லை என அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கனடாவில் இந்திய மாணவர்கள் உட்பட பல வெளிநாட்டு மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருவதாகவும் பணியாற்றி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் நாட்டில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கைகளை குறைக்கப்படும் என்றும் கனடா பிரதமர் ட்ரூடோ அறிவித்துள்ளார். கனடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கை கணிசமான அளவு குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு பகுதியாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைப்பதாக அரசு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய 2 நாடுகளுக்கு இடையில் விமான சேவைகள் ஏர் பிரான்ஸ் ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதட்டங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் லெபனானின் பெய்ரூட் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான விமான சேவைகளை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசங்களின் நிலைமைகள் கண்காணிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் விமானம் சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பினால் லெபனான் முழுவதிலும் ஹிஸ்புல்லாக்களை இலக்காக கொண்டு பேஜர் வெடிப்பு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. அதில் 9 பேர் உயிரிழந்ததுடன் 2000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இதன் காரணமாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு பதிலடி நிச்சயம் என அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது.